ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பிரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, இந்தியா விக்ஸட் என்ன சொல்லுது, அண்ட் ஐவி எல்லாமே ரெண்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி, சவுத் கொரியா காஸ்பி, சைனா ஆங்சங் எல்லாமே ரெண்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்துச்சு. ஆனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 30லேருந்து ஒரு 35 பாயிண்ட் ரெண்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி சஸ்டெயின் ஆகும்போது பேங்க் நிஃப்டி மார்னிங்லேருந்தே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் நிஃப்டி ரெண்டு ஓரளவுக்கு ரெண்டு எப்படி சொல்கிறேன்னா சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேங்க் நிஃப்டி நல்லாவே ஃபாலோ ஆகும்போது நிஃப்டியும் சேர்ந்து கரெக்டாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 33 பாயிண்ட் ரெண்டு நெகட்டிவ்ல தான் ரெண்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஹைலேருந்து கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 100 பாயிண்ட் ரெண்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஹை 24,313. அங்கேருந்து பார்த்தோன்னா இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,219. கிட்டத்தட்ட ரெண்டு 100 பாயிண்ட் ரெண்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டு லைவ்ல நல்ல ஒரு ட்ரேடு, அதாவது என்ட்ரி ஒரே ட்ரெண்ட்ல இருந்து நமக்கு நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், எங்கேயுமே பேங்க் நிஃப்டி நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 57,800லேருந்து 57,200 600 பாயிண்ட் ரெண்டு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்ல இருந்து இன்னையோட ஹைல இருந்து லோ வரைக்கும் நல்லாவே ரெண்டு ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே பேங்க் நிஃப்டி நிற்கவே இல்லை, வெர்டிகல் ஃபால். ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். பட் அது குரூப்ல ரெண்டு தரல. ஏன்னா நான் பார்க்கும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த கேண்டீன்ல தான் என்ட்ரியே பார்த்தேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு 11:09 போல தான் நான் பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் ஒரு என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் பக்கம் என்னமோ கேப்சர் பண்ணிட்டு நான் வெளியில வந்துட்டேன். அதை நான் குரூப்ல இன்டிமேட் பண்ணல. நான் பார்க்கும்போது ரொம்ப ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லேட்டாக கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம குரூப்ல என்னென்ன ட்ரேட் எல்லாம் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால். இதில் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு 10 பாயிண்ட் ரெண்டு நாங்கள் ஸ்டாப் லாஸ்ல வெளியில வந்துட்டேன். ஓகேங்களா? அடுத்த ட்ரேடு எடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. அதில் நம்ம பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் ரெண்டு முத்தூட் ஃபினான்ஸில் கேப்சர் பண்ணியிருந்தோம். பிஎஸ்சி காஸ்ட் டு காஸ்ட் வெளியில வந்தாச்சு. அடுத்த சிமெண்ட்ஸ் எடுத்திருந்தோம். பிஎஸ்சி காஸ்ட் டு காஸ்ட் வெளியில வந்தாச்சு. சிமெண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் பக்கம் நம்ம பிடிச்சிருந்தோம். 4020 அந்த ரேஞ்சில் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 4100 நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிட்டோம் சிமெண்ட்ஸில். அதே ஹால்லையும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட் தான் எடுத்திருந்தோம். ரொம்ப நேரமே ரெண்டு ஹால் சைட்வேஸாகவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு நான் அதை எக்ஸிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பட் எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டு லேட் ஆஃப்டர்நூனில் ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நான் இந்த இடம் டார்கெட் வச்சுருந்தேன் 4870 அந்த ரேஞ்சில் ரெண்டு டார்கெட் வச்சுருந்தேன். மார்க்கெட்டு டார்கெட் ரீச் ஆச்சு. பட் நம்ம இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிட்டு ஒரு 30 பாயிண்ட் அந்த ரேஞ்சிலே எக்ஸிஸ்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஹால் ரெண்டு டார்கெட் ரீச் ஆச்சு. இதில் ஒரு 30 பாயிண்ட் பக்கம் தான் கேப்சர் பண்ணியிருந்தோம். சிமெண்ட்ஸு ஓகே, பிஎஸ்சி காஸ்ட் நிஃப்டி பேங்க்கு கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன். நான் இது ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால இதில் பேங்க் நிஃப்டியாக ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன். ஸோ அதனால் அதை எடுக்கலை. நான் குரூப்பில் இன்டிமேட் பண்ணல. நான் எடுத்திருந்தேன் ஒரு 50 பாயிண்ட் பக்கம் தான் கேப்சர் பண்ணியிருந்தோம். எம்சிஎக்ஸும் அதே மாதிரி ரெண்டு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லி எடுத்திருந்தோம். அது கொஞ்சம் தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவும் நம்ம காஸ்ட் வெளியில் வந்துட்டோம். எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மூவ் ஆச்சு. அப்புறம் காஸ்ட் வெளியில் வந்துட்டோம். இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸில் ப்ராஃபிட்டு, பிஎஸ்சியில் காஸ்ட் மாத்திலால ரெண்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சது. சிமெண்ட்ஸ்லேயும் ஒரு 70-80 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஹாலில் ஒரு 30 பாயிண்ட். எம்சிஎக்ஸ் காஸ்ட் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. ஓகே, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட லெவல் 24,300ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஹை 24,300, இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டு 24,250.
இதை பிரேக் பண்ணால் மட்டுமே 24,300 போக மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,200 இப்போதைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,200. 24,200 பிரேக் பண்ணும் பட்சத்துல 24,100 வரைக்கும் ரெண்டும் மார்க்கெட்டை ஃபாலோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேங்களா. 24,100 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்பை மார்க்கெட்டை ஃபில் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி 57,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 57,800 இன்னைக்கு வந்த ஹை தான் பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா 57,130 அடுத்து 57 ஓகேங்களா. 57,133 உடைச்சா 57 இதுதான் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 24,200 கால் அண்ட் புட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. நாளைக்கு லைவ்ல இது சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா 24,250 கீழே 24,000 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ மார்க்கெட்டு இப்போ கால் சைடு தான் ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மார்க்கெட்டு நெகட்டிவ்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டியில பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா 58,000 காலம் 57,000 புட்டும் 57,500 காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். நான் லைவ் டேட்டாவை நம்மளோட டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 3% ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் ஏறி மார்க்கெட் இறங்குறது சகஜம் தான். அதே அடுத்து ஆப்ஷன் சைன் பார்ப்போம். ஐவி பார்த்தீங்கன்னா புட் சைடு கூட இருக்கு. ஓகேங்களா. 13 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ மார்க்கெட் எல்லாமே இறங்குறதுக்கு உண்டான இண்டிகேஷன் தான் கொடுக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்தியா விக்ஸ் ஐவி நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரின்றனால மார்க்கெட்ல ஒரு ஒலட்டாலிட்டி இருக்கும். ஏன் அந்த ஒலட்டாலிட்டி இருக்குன்னா இந்த மந்த் ஃபுல்லா பொசிஷன்ஸ் ஹோல்டு பண்ணவங்க ஒன்று ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லை ரோல் ஓவர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் எப்படி நடக்கும்னா, இப்போ நான் காலைல ஒரு புட்டை சென்ட் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே அதை ஹோல்டு பண்ணாமல் திரும்பி அதை ப்ராஃபிட் புக் பண்ணி இது பொசிஷனை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி மாற்றி மாற்றி கால் செல் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டிக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. இதே ட்ரெண்டு நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு நினச்சிட்டு ட்ரேட் பண்ணாங்க. மேபி ஒரு வொலட்டாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்மளோட டெலகிராம் சேனல் இதுல விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மேக்சிமம் ஸ்டாக்கோட என்ட்ரி அண்ட் இதுதான் கொடுப்போம். இண்டெக்ஸ் நம்ம பெருசா பண்றது இல்ல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ் ஆகுறதுனால இண்டெக்ஸை நம்ம பெருசா பண்றது இல்ல. நமக்கு தேவை ப்ராஃபிட், அது ஸ்டாக்ஸ்ல இருந்து கிடைக்கிறனால நம்ம ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம். என்னைக்காச்சும் நல்லா இருந்தால் நம்ம இண்டெக்ஸ் பக்கம் போவோம். இன்னைக்கு எடுத்திருக்கலாம், பட் பார்க்க லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்டிமேட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.